நம்ம மதுரையில் ஒரு எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. இந்த எக்ஸிபிஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து அவங்கக்கிட்ட இருக்க யூனிக்கான ப்ராடக்டை நம்மளுக்கு வந்துட்டு சேல் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸிபிஷன் இருக்குது. அனுமதி முற்றிலும் இலவசங்க. ஜனவரி 27 தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. February 3 வரைக்கும் இந்த எக்ஸ்போ வந்து இருக்குமா. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. நீங்கள் வேறு ஸ்டேட்லலாம் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக இந்த எக்ஸ்போவை நீங்கள் விசிட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஃபுல்லாக வாங்கிக்கலாம். ராஜஸ்தான், கேரளா, குஜராத், பாம்பே, மத்திய பிரதேஷ், அந்த ஊர் இந்த ஊர்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேருந்து இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ ஒரு கடையிலையும் போய் என்னென்ன யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபர்னிச்சரில் டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஃபுல்லாமே வச்சுருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வுட் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே வேற லெவலில் வந்துட்டு இருக்குங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோ நேற்றே போட்டுட்டேன். இது பார்ட் 2 வீடியோங்க. வேற லெவலில் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்னர் டேபிள்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் நிறைய டெக்கரேட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் நிறையா உடன் ட்ரேஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சர்விங் ட்ரேஸாக கூட வச்சுக்கலாம். சப்பாத்தி கட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இவங்க கிட்ட வந்து ஜஸ்ட் 100 rupeesல இருந்தே இந்த மாதிரியான வுட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நிறையா டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஃபுல்லாமே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ராஜஸ்தான்னு சொன்னாலே ஸோ நம்ம அந்த கலர்ஃபுல் வுட்டு ஆர்கிடெக்சர் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும்ல, அது தாங்க இருக்குது. நான் போனது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் அக்கா பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனோட தான் போனேன். எனக்கு முன்னாடியே இதை ஃபுல்லாமே அவனே வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருந்தான். இது என்னடா அப்படி சொல்லி கேட்டால் இந்த பருப்பெல்லாம் வந்து கடைவாங்கல்ல அப்படின்னு அவனே வந்துட்டு விளக்க வேற கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு வேற தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது பருப்பு கடையிறதா இல்லையான்னு எனக்கு தான் வந்து தெரியல. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நிறையா ஜாடி வகைகள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அவனே வந்து சொல்லிட்டு இருந்தான் உப்பு, ஊறுகாய், புளி இதெல்லாம் வந்துட்டு போட்டு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டுறது ஒரு சின்ன சைஸ் தான். இது போக 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ போடுற அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு பெரிய சைஸுமே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்துட்டு ஃபினிஷிங்கு வேறு லெவலில் வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் போடுற 3வது வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வுட்டில் இருக்கிற பவுல் கலெக்ஷன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம் பண்ணுறதுக்கு வச்சுப்பாங்க, மாஸ்க் போடுறதுக்கு வந்து வச்சுப்பாங்க, ஏதாச்சும் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக அந்த மாதிரி பவுல்ஸாக கூட வந்து வச்சுப்பாங்கங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரியான மணி பேக்ஸு, அதுக்கப்புறம் சால்ட் அண்ட் பேப்பர் போடுற மாதிரியான ஒரு அழகான செராமிக்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸு. இந்த ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்கில் நிறைய ஜார்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த ஊறுகாய், உப்பு, குழம்பு, அப்புறம் வந்துட்டு சர்விங் பவுலாக இதை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாங்க. ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் கூட இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கு. மூடி மட்டும் நமக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அது பம்ப் பண்ணி நமக்கு எடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக இது பாருங்களேன், ஒரு சிங்க வடிவில் இருக்கிற ஒரு உண்டியலுங்க. இது பேக் சைடில் நமக்கு ஹோல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான போது எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்விங் பவுல் தான். கீழே சாதம், மேலே குழம்பு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரக்கோட்டா அதில் கூட வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு சொல்லுவாங்கள்ல செராமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ரெட் கலர், ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர்னு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து காம்போ ஆஃபர்லேருந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு கப் அண்ட் சாசரு, இந்த மாதிரியான சாஸ் பேனு, அதுக்கப்புறம் சர்விங் பவுலு, ரைஸ் பவுலு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இது போக நிறைய எண்ணெய் ஜாடி அது கூட வந்துட்டு இருக்குங்க. நார்த் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டீ காஃபிஸ் கூட இந்த மாதிரி இதில் தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. சுட சுட டீ இந்த மக்கு வழியாக வந்துட்டு அழகாக வந்து ஊற்றுவாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய விளாக்ஸில் வந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன், நிறையா ரீல்ஸ்லையும் வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரியான கப்ஸில் தான் நமக்கு காஃபிலாம் வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. பிகாஸ் நிறையா வந்துட்டு ஹீட் வந்து ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உப்பு, அந்த ஊறுகாய் அதெல்லாம் வந்து போட்டு வைப்போம்ல, இது நமக்கு அழகாக ஒரு கீழே ஒரு பிளேட்டோடய நமக்கு வந்துடும்.
இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 ருபீஸ்லேருந்து இருக்குது. உங்களுக்கு செட்டு இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, ஊறுகாய் போட்டு வைக்கிற மாதிரியான ஜாடிலாம் 40 ரூபாங்க சின்னது. பெருசு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60 ருபீஸ்லேருந்து இருக்குது. இந்த பாண்டாவோட ரேட்டு 150ன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணி ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டோங்க. ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணி கூட இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு, சூப்பு, இந்த மாதிரியான குழம்பு ஊற்றி வைக்கிற பவுல்ஸு. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு வந்து பாருங்களேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிளான்ட் வந்து வைக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க. நானும் இது வந்து வாங்கியிருந்தேங்க. இதை நீங்கள் அழகாக நீங்கள் டீ கூட குடிச்சிக்கலாம். குட்டீஸ்க்கெலாம் இது மாதிரி வந்துட்டு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி அவங்களோட மார்னிங் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் வந்துட்டு குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா நல்ல டெக்கரேட்டிவ் ஐட்டமாக இருக்குது. உங்களோட ஷோகேஸ்லாம் வந்துட்டு இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து டெக்கர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டெக்கரேஷன் ஐட்டம் தான் நிறையா இருக்கும். இது எல்லாமே எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். காளை மாடு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூத்தொட்டிங்க. சில பேர் வந்துட்டு இதை பூத்தொட்டியாகவும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம் தாங்க. இதில் நம்ம வந்து புளி போட்டு வச்சுக்கலாம், உப்பு போட்டு வச்சுக்கலாம், ஊறுகாய் பண்ணி வச்சுக்கலாம், அரிசி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தாராளமாக போட்டு வச்சுக்கலாம். போன வீடியோவில் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பெரிய பாட் மாதிரி வந்து வாங்கிட்டு செடி போட்டு வைக்காமல் அதில் புளியெலாம் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு மெகா சைஸுங்க. ஒரு 20 கிலோ அப்படி கொட்டி வச்சா எவ்வளோ இருக்கும், அரிசியோ ஏதோ நம்ம எடுத்து வச்சோன்னா அந்த அளவுக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ தான் நம்ம 2வது கடையே வந்து முடிச்சிருக்கோங்க. இன்னும் 200 கடை வந்துட்டு உள்ளே இருக்குது. உள்ளே போக நமக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் வந்து வச்சுருக்காங்க. நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாடத்தோட விலை, துளசி மாடத்தோட விலை எப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சைஸ் வாரியாக வந்துட்டு அவங்க விலை சொல்கிறாங்கங்க. 650 ருபீஸு மினி, அதுக்கப்புறம் 850 ருபீஸு, 1000 அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்கு இருக்குது. டீ கப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது செராமிக்லேயே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதாங்க, நமக்கு ஃப்ளோர் மேட்டுன்னு வந்து சொல்லுவோம்ல அதுங்க. ஸோ அந்த ஃப்ளோர் மேட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெகா சைஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஜம்காலம்லாம் நம்மளாம் வந்து ஜம்காலம்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இவன் போய் அப்படியே வந்து உருண்டுட்டாங்க, நல்லா இருக்கேன்னு. அந்த அண்ணாவும் அதோட மற்றவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல உட்காருப்பா அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லாத்துலேயும் போய் உருள்ற வேலையாக தான் வந்து வச்சுட்டு இருந்தான். செம ராயலாக வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு கிச்சனில் இல்லைன்னா வந்துட்டு ஹாலில் இந்த மாதிரியான மேட் வந்து நீங்கள் வந்து போடும்போது வேறு லெவலில் வந்துட்டு இருக்கும். இது வந்து பாருங்களேன், உங்களுக்கு ஒரே ஜம்ப்பு தான், ஒரே இந்த ஜம்ப்பு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க. இது ரொம்ப சாஃப்டாக அப்படி வந்து ஸ்மூத்தியாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுடைய பெட்ரூமில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதெல்லாமே டெக்கரேட்டிவ் ஐட்டம் தாங்க. நிறையா ஹோட்டல்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்க ஏரியாஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போங்க. ஸோ அது ஃபுல்லாமே இங்கே வந்துட்டு இருக்குது, ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கலெக்ஷன்ஸு. உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ்லேயுமே உங்களுக்கு ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, ஹாஃப் ஆப்பிள் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷாப் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஷாப்புங்க. இங்கே வந்துட்டு சாரீக்கு வந்துட்டு கவர் ஆர்கனைசர்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஆர்கனைசர். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வேணும்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் இருக்குது. அந்த அண்ணா வந்துட்டு அப்படியே தோரணையாக வந்து சொல்கிறாரு, அப்படியே எடு அப்படி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜெலாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம்ல, அது ஃப்ரிட்ஜ் கவர் இருக்குது, வாஷிங் மிஷின் கவர் இருக்குது, சாரீ கவர் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கவர்ஸ் இருக்குது. இந்த மேலே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, சோஃபா கவரு, ஃப்ரிட்ஜ் டாப் கவர் இருக்குது, ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் கவரு, ரிமோட் கவரு, டைனிங் டேபிள் கவரு, சாரீ கவர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்லேருந்து இவங்க கிட்டே இருக்குது. அந்த சின்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 80 ருபீஸ்லேருந்து இருக்குது. உங்களுக்கு பெரிய சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்லேருந்து இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப் வந்து பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்கரேட்டிவான ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. இந்த தூரியில் அந்த ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நார்த்தோட ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரியான பொம்மைகள் வந்துட்டு இருக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கையில் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா 600 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 300 ருபீஸு. ஒரு பிபி ஊதுற மாதிரி இருக்குது வந்து பார்த்திங்களாங்க. இது போக நிறைய விநாயகர் சிலைலாம் வந்துட்டு இருக்குது. விநாயகர் சிலை இல்லைங்க, விநாயகர்லேயே இந்த மாதிரி ஸ்டீல் வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டீல்ஸில் அவங்களுக்கு உண்டான அயன் மெட்டலில் வந்து பண்ணியிருக்காங்க.
ஸோ எக்ஸாக்டாக அது என்ன ஃபேப்ரிக்னு எனக்கு தெரிலங்க, என்ன மெட்டல்னு எனக்கு தெரில. ஸோ எனக்கு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நல்ல ஒரு ஸ்டீல் மாதிரி இருக்குது. இது வந்து பாருங்களேன், இதோட ருபீஸ் வந்துட்டு 650 ருபீஸ்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. செம ராயலாக இருக்குது. இந்த வால் கிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 850 ருபீஸ் 950 ருபீஸ்னு இருக்குது. இந்த வெல்கம்ன்ற போர்டு வந்து பார்த்திங்களா 2 யானை அந்த மாதிரி வந்துட்டு சென்டரில் வந்து நீங்கள் மாட்டினீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு நமக்கு மாட விளக்கெல்லாம் ஏற்றி வைப்போலங்க அதுங்க. ஸோ இது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான். நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பலகையில் இந்த மாதிரி யானை படம் போட்டது வச்சுருந்தாங்க. சின்னது வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸு. இப்போ நான் காமிக்கிறது வந்துட்டு பிக் சைஸ் வந்து காமிச்சிட்ருக்கேன் 600 ருபீஸு. நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கொக்கு மாதிரியான டெக்கரேட்டிவ் ஐட்டங்கள், நிறையா ஸ்டீல் ஐட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம மணப்பழங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க சைடில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 300 ருபீஸ் மட்டும்தாங்க. இது வந்து நமக்கு ஒரு அழகான இப்போ ஒரு லைட் லேம்ப்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம்ல அந்த தாங்க இது. சென்டரில் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு இது சுற்றிலும் நம்ம வந்துட்டு விளக்கேற்றி வச்சுக்கலாம். வெறும் 300 ரூபா தாங்க இதோட ப்ரைஸு. செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பைக்கு நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டங்கள் வந்து வச்சுருந்தாங்க. உடன்லேயே வந்துட்டு சேர்ஸு, உடன்லேயே வந்துட்டு ஊஞ்சல், அதுக்கப்புறம் வந்துட்டு கார்னரில் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறது, உங்களுடைய ஷெல்ஃப்ஸ் டெக்கரேட் பண்ணுறது, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு அழகான தூரிங்க. அந்த தூரியில் அந்த பொம்மையெல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. வந்து பார்த்திங்களா செம க்யூட்டாக யூனிக்காக இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கே. அது கால் வந்து பார்த்திங்களாங்க லைட்டாக நம்ம வச்சோடனே ஒரு தடவை ஷேக் பண்ணாலே போதும், அது பாட்டுக்கு அது கால் ஆட்டிகிட்டே உட்காந்துருக்கும். சேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட்டிவ் பண்ணி பெயிண்ட் பண்ணி வார்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட கார்னர் டேபிள் இருக்குது, சென்டர் டேபிள் இருக்குது, அதுக்கப்புறம் அழகான இந்த மந்திர்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதுதான் நான் எக்ஸாக்ட் வேர்டுன்னு சொல்லி நினைக்கிறேங்க. மணப்பலகையே அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேங்கிள் ஷாப் இருக்குது, பிக்கிள் ஷாப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு மும்பையில் இருக்க ஸ்நாக்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் நான் நிறையா ஷாப் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஷாப்க்கு வந்து நம்ம வந்திருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்காக இருக்கிற ஒரு புக்குங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எழுதிட்டு இப்படி அழிச்சிக்கலாம். நார்மல் துணி, காட்டன் துணியோ ஏதோ ஒரு துணி வச்சு நம்ம வந்துட்டு ரப் பண்ணோன்னா போயிடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும், எழுத்து பயிற்சி கொடுக்கணும், இல்லைன்னா வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் வந்து போட்டு காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து போட்டுக்கலாம். ஸோ 150 ருபீஸ்ன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதையுமே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் நிறையா ஐட்டங்கள் வந்து அவங்க வச்சுருக்காங்கங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு ஒரு மேஜிக் புக் பார்த்தோம்ல, இது போக அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்லாம் வந்துட்டு இருக்கும்ல அது கூட இவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 1 by 1 எடுத்து போடுறாங்க பார்த்திங்களா, கலர்ஸ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பால் பாயிண்ட் பென் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நமக்கு ஜெல் பென்லாம் இருக்கும்ல அந்த பென் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதி அழிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட 10 வெரைட்டி ஆஃப் புக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய கேல்குலேஷன் இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரீரைட் பண்ணுற மாதிரியான புக்ஸ் தான். அழிச்சிட்டு நம்ம வந்து எழுதிக்கலாம். குட்டீஸ்க்கு வந்துட்டு நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். 100 ருபீஸ்ன்னு சொன்னால் ஒர்த் ஃபார்னே நான் வந்து சொல்லுவேங்க. ஸோ இது போக இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் பண்ணி வந்துட்டு எழுதி பண்ணுவோம்ல அது கூட இருக்குங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மேஜிக் புக் வந்துட்டு இருக்குது. இந்த மேஜிக் புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்துட்டு எழுதும் போது நமக்கு ஒரு இமேஜ் வந்துட்டு வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு எழுதி கூட பழகிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற மவுத் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரியான மிட்டாய். நம்ம ஊரில் எப்படி ஜீரக மிட்டாய் அப்படின்லாம் வந்து சொல்லுவோம்ல, ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. ஏலக்காய், குல்கந்து அப்படி இப்படின்னு நிறைய இதில் வச்சுருக்காங்க. குங்குமப்பூ அப்படி இப்படின்னு வச்சுருக்காங்கங்க. ஸோ உங்களுக்கு நான் 1 by 1 காட்டுறேன். அந்த அண்ணாவுமே சொல்லிட்டாங்க நான் உங்களுக்கு சாம்பிள் வந்து கொடுக்குறேன் சாப்பிட்டு பாருங்கன்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் கல்லுன்னு தானே நினைப்பீங்க, அதுதாங்க இல்லை, இது வந்துட்டு ஒரு மிட்டாய்ங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்மளுக்கு மவுத் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரியான மிட்டாய். ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ஜீரக மிட்டாய் மாதிரி இது வந்துட்டு ராஜஸ்தானில் இருக்கிற ஜீரக மிட்டாய் போல் அப்படி தான் நினைக்கிறேங்க. தயவுசெய்து தப்பாக இருந்தால் யாராச்சும் இது என்ன மிட்டாயின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு கேரளா ஸ்டேட்டுங்க. இப்போ நான் வந்திருக்கேன்னா இந்த அண்ணா ஃபுல்லாமே மலையாளத்தில் தான் வந்து பேசினாங்க. இவங்க வந்துட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் வந்து வச்சுருக்காங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் வந்துட்டு ரொம்ப லீக் ஆகாமல், அதாவது வெளியில் போகாமல் நமக்கு வந்து சேவ் பண்ணி வைக்கிறது.
200 ருபீஸு. அந்த அண்ணா வந்துட்டு 150 ருபீஸ்க்கு கூட கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பர்னர்ஸ் வந்துட்டு இருக்குது, அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல அது இருக்குங்க. வாட்டர் பாட்டில்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா மட்டும்தான். பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டவ்வில் வந்துட்டு கார்னர்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம்ல அது தாங்க இது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இந்த ஹேண்ட் ப்ரஷ்டு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க வந்து பார்த்திங்களா. ஸோ கேஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கார்லாம் வந்து துடைப்போம்ல வாஷ் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது. இதோட ரேட் வந்துட்டு ஜஸ்ட்டு 250 ருபீஸ் தான். இந்த அண்ணா கிட்ட கேட்கும்போது 200க்கு கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு இருக்குங்க. ஸோ நிறைய கவர்ஸ் கூட இவங்க வந்து வச்சுருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேரளான்றதுனால அங்கே கண்டிப்பாக நிறைய மூலிகை பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்குல்ல. கொசு நிவாரணி அங்கே இது எல்லாமே அந்த அந்த கோன் மாதிரி இருக்குல்லங்க, அந்த கோன் வந்துட்டு ஆயுர்வேதிக் கொசு நிவாரணி அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து பொருத்தி வச்சுட்டோன்னா நம்ம ஊரில் கொசுபத்தி மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க கொசுபத்தி போல். அப்புறம் வந்துட்டு நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. அப்புறம் முடி வளர்கிறதுக்கு இந்த மாதிரியான ரோஸ்மேரி, அப்புறம் நம்ம ஊர் ப்ராடக்ட் மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருந்தாங்க இவங்க ஷாப்பில். அப்புறம் இந்த இன்சர்ட்ஸ்லாம் வந்துட்டு பிடிப்போம்ல அந்த இது கூட இருக்குது. பல்லி, கரப்பாம்பூச்சி அந்த மாதிரிலாம் வந்துட்டு பிடிப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.